சக்தியும் அன்பும் இது ரெண்டும் ஒன்னா இருக்க முடியுமா? பாக்குறதுக்கு முடியாதுன்னு தோணும் இல்லையா? ஆனா முடியும். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் நவராத்திரி கொண்டாட்டத்தோட 5வது நாள்ல நாம வழங்குற ஸ்கந்த மாதா. அவங்களோட கதை இந்த ரெண்டு குணங்களும் எப்படி ஒன்னா இணையுதுன்னு நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு பக்கம் தாய்க்குரிய அந்த அன்பு, இன்னொரு பக்கம் யாராலும் அசைக்க முடியாத தெய்வீக சக்தி. ஒன்னு ரொம்ப மென்மையானது, இன்னொன்னு பயங்கர வலிமையானது. பாக்குறதுக்கு ரெண்டு எதிரெதிர் துருவங்கள் மாதிரி தான் தெரியும். ஆனா ஸ்கந்தமாதா இந்த ரெண்டையும் தான் ஒன்னா இணைக்கிறாங்க. சரி, வாங்க நாம இப்போ நவராத்திரியோட 5வது நாள் நாயகியாயின இந்த அம்மனோட மகத்துவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். நவராத்திரி 9 நாள் 9 தேவி ரூபங்கள். அதுல இந்த 5வது நாள் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அன்னைக்கு அம்பாள் ஒரு பரிவான தாயா அவளோட தாய்மை பொங்கி விழியிற ஒரு வடிவத்துல காட்சி தராங்க. அதுதான் ஸ்கந்தமாதா ஸ்வரூபம். அப்போ யாருங்க ஸ்கந்தமாதா? அவங்க வெறும் ஒரு தெய்வம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவங்க தாய்மை அன்போடு மறு உருவம். நம்மள எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கிற ஒரு கவசம். நமக்கு தேவையான ஞானத்தை அள்ளி தர்ற ஒரு ஊற்று. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா துர்கா தேவியோட அந்த கனிவான தாய்மை நிறைந்த முகம்தான் ஸ்கந்தமாதா. எப்பவுமே ஒருத்தரோட கதையை தெரிஞ்சுக்க அவங்க பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட். அந்த வகையில ஸ்கந்தமாதாவோட பேர்லயே அவங்களோட மொத்த கதையும் அவங்க சக்தியும் அடங்கியிருக்கு. ஸ்கந்தமாதா இந்த பேரை ரெண்டா பிரிச்சு பாப்போமா? ஸ்கந்தா அப்படின்னா போர்க்கடவுளான நம்ம கார்த்திகேயன், அதாவது முருகன். மாதான்னா அம்மா. சோ ஸ்கந்தமாதான்னா ஸ்கந்தனின் அன்னை. எவ்ளோ சிம்பிளான பேரு, ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய கம்பீரம் இருக்கு பாத்தீங்களா? அவங்கள ஏன் ஸ்கந்தனின் அன்னைன்னு சொல்றோம்? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. புராணங்கள் படி ஒரு சமயத்துல அசுரர்களோட அட்டகாசம் தாங்கவே முடியல. அப்போதான் தேவ படைகளை வழிநடத்தி அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட அவங்களோட மகன் கார்த்திகேயன் பிறக்கிறார். அவங்க தன்னோட மகனை மடியில வச்சிருக்கிற இந்த தோற்றம் இது வெறும் தாய்ப்பாசத்தை மட்டும் காட்டல, இதுல அவங்களோட எல்லையில்லாத கருணையும் இருக்கு. அதே சமயத்துல இந்த உலகத்தையே காக்குற அவங்களோட தெய்வீக சக்தியும் ஒரே இடத்துல வெளிப்படுது. சரி, அவங்க கதையிலிருந்து இப்ப நாம அவங்க உருவத்துக்கு வருவோம். ஏன்னா அவங்க தோற்றத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்னமும் 1000 அர்த்தங்களை சொல்லுது. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அவங்களோட வாகனம் ஒரு கம்பீரமான சிங்கம். இது சும்மா ஒரு வாகனம் கிடையாது. இது அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற சக்தியோட சின்னம். தன்னோட பக்தர்களை காக்க தேவைப்பட்டா அவங்க எவ்ளோ மூர்க்கமா மாறுவாங்கன்றதுக்கான ஒரு அடையாளம். அடுத்து அவங்களோட 4 கைகள். 2 கைகள்ல தூய்மையின் சின்னமான தாமர மலர்கள் இருக்கு. ஒரு கையில அவங்களோட உலகமேயான மகன் கார்த்திகேயன் இருக்கான். 4வது கை பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி அபயமுத்திரையில நம்மள ஆசிர்வதிக்குது. அவங்க கையில மட்டும் இல்ல, அவங்களே ஒரு தாமர மலர் மேலதான் உட்கார்ந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு பத்மாசன தேவின்னு இன்னொரு பேரும் இருக்கு. தாமரை எப்படி சேத்துல இருந்தாலும் அது மேல ஒட்டாம இருக்குமோ, அதே மாதிரி நாம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் பற்று இல்லாம இருக்கணுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இது நமக்கு சொல்லுது. இதுவரைக்கும் நாம அவங்களோட வெளித்தோற்றத்தை பத்தி பார்த்தோம். சரி, இனி கொஞ்சம் உள்ள போவோம். அதாவது ஸ்கந்தமாதாவை வணங்குறதால நம்ம ஆன்மாவுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க காட்டுற அந்த பேலன்ஸ் தான். ஒரு பக்கம் ஒரு அம்மாவா பாதுகாவலரா இந்த உலகத்தோட கடமைகள் எல்லாம் கச்சிதமா செய்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு துடி கூட பற்றில்லாம ஒரு தூய்மையான தெய்வமா ஆன்மீகத்துல உயர்ந்து நிக்கறாங்க. இந்த பேலன்ஸ் தான் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கற முக்கியமான பாடம். பொதுவா ஸ்கந்தமாதா வழிபாடு நம்மளோட இதய சக்கரத்தை திறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்ன கேக்குறீங்களா? நம்ம மனசுக்குள்ள எங்கேயோ பூட்டி வச்சிருக்கிற கருணை, அன்பு, மத்தவங்கள புரிஞ்சுக்கிற குணம், இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு வழிதான் இது. அப்போ பக்தர்கள் அவங்க கிட்ட என்னெல்லாம் வேண்டுவாங்க? முக்கியமா குடும்ப ஒற்றுமைக்காகவும், குழந்தைங்களோட பாதுகாப்புக்காகவும், அப்புறம் ஞானம், செல்வம் கிடைக்கிறதுக்காகவும் வேண்டுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா மன நிம்மதிக்காகவும், மனசுல இருக்கிற ஆறாத காயங்கள் ஆறணும்னு அவங்க கிட்ட மனமுருகி வேண்டுவாங்க. சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நவராத்திரியோட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நிறம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த 5வது நாளுக்கும் ஒரு ஸ்பெஷல் கலர் இருக்கு. அது என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? இந்த 5வது நாளுக்கான பாரம்பரிய நிறம் ராயல் ப்ளூ, அந்த கம்பீரமான அடர் நீல நிறம். இந்த ராயல் ப்ளூ நிறம் எதை குறிக்குதுன்னா நம்பிக்கை, ஆழம், அப்புறம் பக்தி. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
ஸ்கந்தமாதாவோட தாய்மை, அவங்க ஞானத்தோட ஆழம், அவங்க மேல நாம வச்சிருக்கிற பக்தி, இது எல்லாத்துக்கும் இந்த நிறம் எவ்வளவு கரெக்டா பொருந்துது இல்லையா? இதோ அவங்களுக்கான சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் தேவி ஸ்கந்தமாதாயை நமஹா. இந்த மந்திரத்தை மனசார சொல்லும்போது அவங்களோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஸ்கந்தமாதா எப்படி வலிமையையும் கருணையும் பேலன்ஸ் பண்றாங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த 2 குணங்களையும் எங்க பேலன்ஸ் பண்றீங்க? ஒரு அம்மாவா, அப்பாவா, ஒரு லீடரா, இல்ல ஒரு ஃப்ரெண்டா? இந்த பேலன்ஸ் உங்களுக்கு எங்க ரொம்ப தேவைப்படுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.